தனது முக்கிய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் சர்வதேச சந்தையில் கேஸ் தட்டுப்பாடு அச்சம் எழுந்துள்ளது. கத்தாரின் எரிவாயு மையம் மீண்டும் தாக்கப்படுமானால் ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் முழுமையாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதையடுத்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரானில் உள்ள மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியது. இது ஈரானின் மொத்த எரிவாயு உற்பத்தியில் 4/3 பங்கை கொண்டிருப்பதோடு பெட்ரோலிய வேதிப் பொருட்கள் மற்றும் பெட்ரோலுக்கான மூலப்பொருட்களை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஆலை மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமையல் எரிவாயு ஆலைகளில் ஒன்றான ராஸ் லஃபான் ஆலையை ஈரான் தாக்கியது. இந்த ஆலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும் என்று கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. உலகின் சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஏறக்குறைய 1/5 பங்கு ராஸ் லஃபானில் இருந்து பெறப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆலையில் உற்பத்தி முடங்கி இருப்பதால் உலகின் சமையல் எரிவாயு விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அதேபோல குவைத்தில் மினா அல்-அகமது மற்றும் மினா அப்துல்லா எண்ணெய் நிறுவனங்கள் மீது ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. சவுதியிலும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்தது. பிரபல அராம்கோ எண்ணெய் நிறுவனம் மீது ஈரான் ட்ரோன்களை ஏவியது. இஸ்ரேல் நாட்டின் ஹஃபா நகரில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் அஸ்டோட் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. முதல் முறையாக நசரல்லா வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களில் ஒன்றான F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேல் ஈரானில் உள்ள சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் இனிமேல் எவ்வித தாக்குதலையும் நடத்தாது என்று உறுதியளித்துள்ள ட்ரம்ப் கத்தாரின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் புதிய தாக்குதல்கள் தொடுத்தால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை அருகே சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரானிய கடற்படை இலக்குகளை தாக்கி அழித்த வீடியோ காட்சியை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதியில் 40 விழுக்காடு கத்தாரில் இருந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அந்நாட்டின் முக்கிய எரிவாயு வயல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ரன்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார்.